நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? கூட யாருமே இல்லையா? தனித்து விடப்பட்டிருக்கிறீங்களா? உதறி தள்ளிட்டாங்களா? உங்கள்கிட்ட இருந்த நன்மையை பெற்றவங்கெல்லாம் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டாங்களா? என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, இனிமே நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் இருக்கிறத விட மறிக்கிறதே நல்லதுன்னு சொல்லி உங்கள் மனசு சொல்லுதா? கண்ணீரோடு இருக்கிறீங்களா? இரவு தூங்கும் பொழுதெல்லாம் ஒரு பெரிய கலக்கத்தோட பயத்தோட வாழ்றீங்களா? என்ன பண்ணுறது ஆண்டவரே, இப்படி ஒரு ஜென்மம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்கள் நொந்து கொண்டே இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, நீங்கள் தனிமையாக இல்லை, உங்கள் கூட ஏசப்பா இருக்கிறார். இவ்வளவு நாள் நான் தனிமையாக தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இவ்வளவு நாள் உங்களை வாழ வைத்தவர் இயேசு கிறிஸ்து. இவ்வளவு நாள் உங்களை பாதுகாத்தவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை பாதுகாக்கிற தேவன், நான் உனக்காக வழக்காடுகிற தேவன், நான் உன் கூடவே இருக்கிற கர்த்தர். நான் ஒரு நாளும் உன்னை தனிமையாக விட மாட்டேன். இனி வரக்கூடிய நாட்கள் உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அநேகர் அறிந்து கொள்ளுகிற ஒரு நாட்களாய் வரப்போகிறது. ஜெபிக்கலாமா? பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் உதவியோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். எத்தனை நாள் நான் தனிமையாய் வாழுவது, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை, ஐயோ இந்த வாழ்க்கை இருக்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதேன்னு சொல்லி இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் அவர்கள் எந்த நபரால் புறக்கணிக்கப்பட்டார்களோ, யாரால் ஒதுக்கி வைக்கப்பட்டார்களோ, அவர்களுக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை கர்த்தர் நீர் நிமிர பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதத்தின் கதவுகள் இப்பொழுதே திறக்கட்டும். தனிமையின் பாதையில் கர்த்தர் நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறத அவங்க உணர கர்த்தர் உதவி செய்யுங்க. அவர்களுடைய மன கண்களை கர்த்தர் நீர் திறந்து கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கூட இருங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, தேவைகளை சந்திங்கப்பா. தனிமையின் சூழ்நிலைகள் மாறட்டும்பா. கிருபையாய் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கவலைப்படாதீங்க, இயேசு உங்க கூட இருக்கிறார். உங்கள் தனிப்பட்ட ஜெபம் மற்றும் ஆலோசனைகளுக்கு கீழே தெரிகிற நம்பருக்கு என்ன பண்ணுங்க, ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய ஜெப குறிப்பை கமெண்டில் என்ன பண்ணலாம், எழுதி அனுப்பலாம். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபத்தில் இருக்கிறோம். God bless you.